நீங்க படிச்ச படிப்பு நீங்க படிச்சது சரியா? இப்ப நான் படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்ன பெரிய எம்ஏ, அதை விட நிறைய படிச்ச ரொம்ப பேர் இருக்கான். அதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? நான் ஒரு கார் வாங்கி வச்சிருக்கேன் 40 லட்சம் ரூபாய்க்கு. என்ன 40 லட்ச ரூபாய் கார்? அவர் 4 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு காரா? அதுக்கு மேல பல கார் வாங்கியிருக்காங்க. நான் வாங்கின கார், நான் உழைச்சு நான் சம்பாரிச்ச காரை ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒருத்தன் அதெல்லாம் ஒரு பெருமையும் கிடையாது. நான் ஒரு 2000 ரூபாய் செருப்பு வாங்கி போடுறேன். என்ன 2000 ரூபாய் செருப்பு? அவர் 20,000 ரூபாய் போடுறாரு. இதுக்கு மேல இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி நான் எதுவெல்லாம் சிரமப்பட்டு அடைஞ்சனோ அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லை இந்த உலகம் சொல்லிட்டே இருக்கு. சொல்லுதா? கரெக்டா? அதான அது எல்லாமே நான் சம்பாதிச்சது, நான் சிரமப்பட்டது. அப்படி நான் எந்த சிரமமும் படாத, நான் சம்பாதிக்காத, தானா வந்த ஒட்டிக்கிட்ட சாதி மட்டும் இப்படி பெருமையா மாற முடியும்? அது நான் சம்பாதிச்சதா? நான் விரும்பினதா? அது எப்படி பெருமையா இருக்க முடியும்? அப்ப அந்த பெருமையை ஊட்டுவதன் மூலமாக உங்களை பின்னுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க வாழ்க்கையில் உருப்படாம போயிடணும் குறியா இருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த சாதியை சொல்றான். இதை தொடர்ந்து ஒரு உரையாடலாக மாற்றி எல்லாரிடம் போய் பேசுவதன் மூலமாகத்தான் இந்த சாதி அழுக்கிலிருந்து விடுபட முடியும். அதற்கான துவக்கமாக இந்த டிபேட் இருக்கட்டும் என்று வாழ்த்தி விரும்புகிறேன்.